the structure of products of the following reaction. So first one என்ன கொடுத்திருக்காங்க CH3 CH double bond CH2. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க H2O in presence of H plus. இது என்ன reaction பாத்தீங்கன்னா hydration of alkene. Hydration of alkene in presence of acid. In presence of acid. So இது என்ன ரூல் ஃபாலோ பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is Markovnikov addition. Markovnikov addition. Markovnikov additionல என்னன்னு பாத்தீங்கன்னா the negative part of adding reagent. Adding reagent இங்க என்னது water என்னவா split ஆகும் H plus ஆகும் OH minus ஆகும் split ஆகும். So negative part of the addendum அப்படின்னு சொல்லுவோம். Addendum goes to carbon having least number of hydrogen. So this is the நம்ம கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இந்த ரெண்டு கார்பனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க இருக்கிற கார்பன்ல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ரெண்டு கன்சிடர் பண்ணும்போது எதுல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு, இந்த கார்பன்ல கம்மியா இருக்கு. எது நெகட்டிவ் பார்ட்? OH நெகட்டிவ் பார்ட். அப்போ எங்க போகும்? நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த addendum goes to carbon having least number of hydrogen atom. அப்படின்னா நம்ம எங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3 single bond CH double bond CH2. So நமக்கு H plus OH minus இது water in presence of an acid. இதுல negative part எது? OH minus will go to the carbon having least number of carbon atom and positive part will go here. நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா CH3 CH OH அப்புறம் double bond CH3. Sorry, this is not double bond. இங்க நம்ம bond தான் break ஆயிடுச்சுல. This is single bond. So இந்த bond break ஆகி தான் நமக்கு add. நமக்கு இங்க double bond. This is an hydration of alkene in the presence of acid. This is an addition reaction. Addition reaction போது என்ன ஆகும்? Double bond will be converted into single bond. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? What is this? This is propene. இப்போ நமக்கு இது என்னது? Propane 1 all. Propane 2 all. So this is first carbon. இது first carbon, இது second carbon, இது third carbon எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? Propane 2 all. இதுவே ஆன்டி மார்கானிகாவ்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Propane 1 all கிடைக்கும். Clear? Next. So next reaction என்ன கொடுத்திருக்காங்க? Second one என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு cyclohexane ring கொடுத்திருக்காங்க. cyclohexane ring இங்க வந்து டபுள் பாண்ட் O இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா CH2 C double bond O அப்புறம் இங்க O CH3 in presence of sodium borohydride. முதல்ல இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is methyl. இந்த methyl அப்புறம் 2 oxocyclohexyl ethanoate. So இதுல பாத்தீங்கன்னா இந்த CH3COO இது என்னன்னு பாத்தீங்கன்னா ethanoate. This is an ester. ஆமா தானே? This is an ester. CH3COO அப்படின்றது ஒரு எஸ்டர் தானே? இந்த O இருக்கு. So this CH3COO is an ester. அது நம்ம என்ன சொல்றோம்? ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ethanoate. மித்தைல் எத்தனோயேட் சொல்றோம். இந்த மித்தைல்ல இந்த 2 பொசிஷன்ல என்ன இருக்கு? ஒரு ஆக்சி குரூப் இருக்கு. கீட்டோன சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கும்போது
கீட்டோன். இஃப் இட் இஸ் அன் சப்ஸ்டிவன்ட் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சோன் சொல்லுவோம். அப்புறம் இது என்ன ரிங்கு? சைக்ளோஹெக்சைல் ரிங்கு. ஸோ இதுல நம்ம 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, NaBH4 sodium borohydride will reduce only ketones. ஒன்லி கீட்டோன் குரூப்பை தான் ரெடியூஸ் பண்ணும். இந்த சோடியம் போரோஹைட்ரேட் இந்த குரூப்பை COO எஸ்டர் குரூப் இட் வில் நாட் ரெடியூஸ் எஸ்டர் குரூப். ஸோ அதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். இதுவே நமக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் குட் ரெடியூசிங் ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் பண்ணும்போது இன்கேஸ் லிமிட்டடா அதை ரெடியூஸ் பண்ணலாம். பட் நமக்கு என்ன பண்ணும்? இங்க கீட்டோனை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கீட்டோன் ஆன் ரிடக்ஷன் இட் கிவ்ஸ் என்னது? ஆன் ரிடக்ஷன் H2 போட்டு ரெடியூஸ் பண்ணும்போது என்ன கொடுக்கும்? இது செகண்டரி ஆல்கஹால் கொடுக்கும். ஸோ இந்த O என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கீட்டோன் வில் பி கன்வெர்டட் இன்டு OH. பாத்தீங்கன்னா this carbon is bonded with 2 more carbon. அப்போ இது என்ன குரூப்? செகண்டரி ஆல்கஹால் குரூப். மத்ததெல்லாம் நமக்கு அப்படியே தான் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தட் இஸ் CH2 C double bond O CH3. ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்தைல். ஸோ இதுல மித்தைல் இங்க 2 பொசிஷன்ல இங்க ஆக்சோக்கு பதிலா என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு? ஹைட்ராக்சி. ஆல்கஹால் குரூப் சப்ஸ்டிவெண்டா என்ன வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல எஸ்டர் தான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 2 ஹைட்ராக்சி cyclohexyl ethanoate. So important clue in this is sodium borohydride ketone group reduce பண்ணும். ketone and aldehyde groups reduce பண்ணும். this will not reduce ester group. அப்போ நமக்கு இங்க இருக்கிற C double bond O எந்த சேஞ்சும் இருக்காது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஆல்டிகைட் கொடுக்குறாங்க. CH3 CH2 CH3 CHO. This is also again with sodium borohydride. So this is a reduction. இப்போ நமக்கு தெரியும் ஆல்டிகைட் இங்க என்ன குரூப் இருக்கு? ஆல்டிகைட் குரூப் இருக்கு. ஆல்டிகைட் on reduction it will give primary alcohol. பாருங்க ஆல்டிகைட் என்னது? CHO. CH இங்க டபுள் பாண்ட் O. நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இங்க C இருக்கு, இந்த H இங்கே இருக்கு. HOH. CH2OH. So this is CH2OH. அதுதான் நமக்கு பிரைமரி ஆல்கஹால். இந்த H அப்படியே தான் இருக்கும். நமக்கு இங்க ஒரு H இங்க ஒரு OH கிடைக்கும். அதான் பிரைமரி ஆல்கஹால். அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3 CH2 CH இங்க CH3 அப்படிதான் இருக்கு. on reduction it gives CH2OH. ரிடக்ஷன்னா நம்ம எவ்வளவு ஹைட்ரஜன் வேணாலும் நம்மளால ஆட் பண்ண முடியும். So what is the name of this compound? இதுதான் CH2. இங்க ஒரு H ஆட் ஆகுது, அப்புறம் Oக்கு ஒரு H ஆட் ஆகுது. This is reduction. இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா this is 1 position, இது 2 position, இது 3, இது 4. ஏன்னா ஆல்டிகைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும். This is 2 பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தைல் 2 மித்தைல். மொத்தமா 4 கார்பன் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? பியூட்டனல் NaL சொல்றோம். இதுக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறோம்? இது 1 பொசிஷன் 2 பொசிஷன் 3 பொசிஷன் 4. இங்கேயும் என்ன கிடைக்கும்? this is 2 methyl butane 1 or. So this is a primary alcohol.